ஹலோ கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைனரி சர்ச் பார்க்க போகிறோம். பைனரி சர்ச்னு என்னன்னாக்கா, இந்த ஒரு நம்சம் ஒரு ஒரு நம்சம் அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேவில் டார்கெட் வேல்யூ 9 எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். 0 1 2 3 4 ஃபோர்த் இண்டெக்ஸில் அந்த 9 இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். பைனரி சர்ச்சுங்கிறது முதல் இதில் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 2 4 6 வேல்யூ இருக்குது. ஓகேவா? இந்த 6 நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துக்க போறோம். லெஃப்ட் வேல்யூ என்னது? இல்ல, லெஃப்ட் வேல்யூ 0ன்னு வச்சுக்க போறோம். ஓகே. அதே மாதிரி இந்த அரேல 0ல -1 இருக்கு. அதே மாதிரி ரைட் வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம்? ரைட் வேல்யூவை அரே ஆஃப் அரே ஆஃப் லென்த் மைனஸ் அரே ஆஃப் லென்த் -1 வச்சுக்க போறோம். அப்புறம் இண்டெக்ஸ் இது கண்டுபிடிப்போம். அது என்னது? மிட் கண்டுபிடிக்க போறோம். மிட்டுங்கிறது வந்து லெஃப்ட் பிளஸ் ரைட்டு, ஓகே, டிவைடட் பை 2. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் நான் அப்புறம் சொல்கிறேன். மீட்டு கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கிறது என்ன வரும்? இப்போ 0ல் இருக்குதா? 0 + 5 டிவைடட் பை 2. ஓகே, 5 என்ன வரும்? 2 வரும். ஓகே, நம்ம இன்டிஜர் டேட்டா பை இன்டிஜர் 2 வரும். 0 2 3ன்னு வரும். ஓகே, இந்த 9ங்கிற வேல்யூ இந்த இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இதுக்குள்ளே இல்லாட்டினா அடுத்த இதை எடுத்துக்கும். இதுலேருந்தே திரும்ப மிட்டு கண்டுபிடிப்போம். மிட்டு கண்டுபிடிச்சி இந்த ரெண்டில் இருக்கான்னு பார்ப்போம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் சைடு இருந்தாக்கா லெஃப்ட் சைடு எடுத்துக்கும், ரைட் சைடு இருந்தால் ரைட் சைடு எடுத்துக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே இது மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? என்ன பண்ணணும்? இந்த பைனரி சர்ச்சுக்கு ஒரு மெத்தட் எழுதணும். அப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஒரே கிளாஸ் இருக்கனால பப்ளிக் இதெல்லாம் தேவையில்லை. அதுலேயே வருது. நம்ம இன்ட்டு தான் இண்டெக்ஸ் இன்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பைனரி சர்ச் இன்ட்டு நம்ஸ் இன்ட்டு டார்கெட். ஓகே, சொல்கிறேன் இதை. இப்போ இது வந்து அது வந்துச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இதை நம்ம அப்படியே போட்டு ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ண போகிறோம். இன்புட்டை வேலை போகும். நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுனாக்கா, ஓகே, த்ரோ நியூ ஆர்குமெண்ட் நல் எக்ஸெப்ஷன்ஸ், ஓகே, இன்புட் கேனாட் பி நல். ஓகே, அதே மாதிரி இஃப் nums டாட் லென்த் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுனாக்கா, த்ரோ நியூ நம்ம வந்து 0 தான் -1 யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் -1. ஓகே, எம்டி அரே என்ன வரும்? -1 வரும். இப்போ அதுக்கப்புறம் இன்ட்டு லெஃப்ட்டுக்குள்ளே 0. ஓகே, அதே மாதிரி ரைட்டுக்குள்ளே என்ன சொல்லுது? நம்ஸ் ஆஃப் லென்த் -1. ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டான்னு செக் பண்ணி பார்க்கணும். நல்லா பாருங்கள். இந்த லெஃப்ட் வந்து ஒன்றுனா போகும், ரைட் வந்து இங்கேருந்து வரும். ஓகேவா? இந்த லெஃப்ட் வந்துட்டு 1 2 3 இதை விட இந்த சென்டரும் இதோட தாண்டக்கூடாது. ஓகேவா? அப்படி இந்த இதோட லெஃப்ட் ஈக்குவல் ரைட் ஈக்குவல் அதிகமாக இருக்கிற வரைக்கும் இந்த ஒய் லூப் போயிட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது 0 1 2 அப்படியே லைனாக வந்துட்டு இருக்குமா? அதே மாதிரி இது வந்துட்டு லென்த்லேருந்து ஒன்றுனா கம்மியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட்டுங்கிற வேல்யூ ரைட்டை விட கம்மியாக இருக்கணும். அதிகமாக போகிற வரைக்கும் இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, கீழே மிட் எப்படி கண்டுபிடிப்பது? இப்படியும் ஃபார்முலா எழுதலாம். இன்னொரு சொன்னேன்ல அந்த ஃபார்முலா. லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட். ஓகே, இதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2. இப்படி தான் ரெண்டு டைப்பாக எழுதலாம். ஓகே, இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்புறம் இந்த நம்ஸ் ஆஃப் மிட், இந்த மிட் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த மிட்டும் இந்த டார்கெட் வேல்யூ சேமாக இருந்துச்சுனாக்கா அதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, அப்படி அந்த மிட் வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூ லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்லேருந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து லெஸ் தென்னாக இருந்துச்சுனாக்கா இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட்டுங்கிற வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே,
அதே மாதிரி கிரேட்டர் தான் இருந்துச்சுனாக்கா ரைட் வேல்யூ ஒன்று சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிரேட்டர் தான் என்ன வரும், ரைட் வேல்யூ என்ன இருக்குது, ரைட் வேல்யூ இங்கே இருக்குது லென்த் மைனஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஒன்றுனா வரும். இங்கே ரைட் வேல்யூ 12 இருக்குது, அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி இங்கிட்ட வரும். அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே பார்க்கும், கம்மியாக இருந்தால் இதுக்குள்ளே பார்க்கும். ஓகே, இப்போ எதுவுமே இல்லாட்டினாக்கா ரிட்டர்ன் -1. ஓகே, புரியும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். கன்சோல் சாரி கண்டிஷன் இஃப் இண்டெக்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது இண்டெக்ஸ் -1 ரிட்டர்ன் பண்ணல, நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுனாக்கா இண்டெக்ஸ் நம்ம அங்கே இது பண்ண நினைக்கிறேன். இண்டெக்ஸ் சாரி ரிசல்ட் ஓகே, ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுனாக்கா டார்கெட் வேல்யூ 9 வந்து ஃபவுண்ட் த இண்டெக்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ரிசல்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, எல்ஸ் இல்லாட்டினாக்கா இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த அரே. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இது பண்ண ஆரம்பிச்சோம், கன்சோல் டாட் ரீட் கீ போடணும். கன்சோல் டாட் ரீட் கீ போட்டால் தான் பிரிண்ட் நிற்கும், இல்லாட்டினா ஸ்டாப் ஆயிடும். நம்ம அவுட்புட் என்ன வரணும், 0 1 2 3 4 வரணும். ஓகே, எக்ஸ்பெக்டட் ரன்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததில், உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இதுக்கு பதிலாக நம்ம லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கும் அதே தான் வரணும். எதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, அதுக்கு அதே வருது. ஓகே ஃபைன், அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய்.